ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அழுக்கு சித்தர். இவர் திருவண்ணாமலையில் இருக்காரு. இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருவண்ணாமலை கோயிலில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் போவாராம். ஆனால் கிளி கோபுரத்துக்கு போக மாட்டாராம். 40 கிலோமீட்டர் தினமும் நடக்கிறாரு. இவருக்கு ஒரு பக்தர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அந்த பக்தர் கிட்ட என்ன சொல்றாங்க எல்லாரும்னா, நீங்க தினமும் இந்த சித்தருக்கு வந்து உங்களால முடிஞ்ச பணம் இல்லைன்னா உணவு இல்லைன்னா உடை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சித்தர் வீட்டுக்கு முன்னாடி, அந்த பக்தர் வீட்டுக்கு முன்னாடி இந்த சித்தர் தினமும் போய் நிற்கிறாரு. நின்னவனே அந்த பக்தர் வந்து 16 வருடங்களுக்கு தன்னால் இயன்ற பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. 1 ரூபா 2 ரூபா அப்புறம் போகுவா 5 ரூபா 10 ரூபான்னு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. 16 வருடம் முடிஞ்சவனே ஷார்ப்பா சித்தர் வந்து அவர்கிட்ட இருந்து வாங்குறத நிறுத்திடுறாரு. இவருக்கு ரொம்ப கவலையா இருக்கு, இந்த பக்தருக்கு ஏன் நிறுத்திட்டாரு அப்படின்னு சொன்னவனே இவரோட கனவுல வந்து சித்தர் வந்து சொல்றாரு, அப்பா உனக்கும் எனக்கும் ஒரு கணக்கு முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ எனக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்றாரு, நம்ம பக்தர் என்ன பண்றாரு, அவர் வந்தவனே அந்த சித்தர் வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்னவனே அவர் காலில் விழுந்து வணங்கி முடிச்சிட்டார். இந்த சித்தரோட ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் இருக்கு. 2009 ஜீவ சமாதி அடைந்தார். மிக்க நன்றி.